கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே கணவன் மனைவி இருவரும் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், கல்வராயன் மலை அருகே இந்த சம்பவமானது எங்கே, எப்போது நேரிட்டது? இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? அதாவது கனகதாரா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் உள்ள பெருமாள் நத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் ராமசாமி. இவர் தனது மனைவியான பொன்னம்மாளுடன் அதே கிராமத்திலிருந்து வசித்து வருகிறார். இந்த நிலையில் தனது விவசாய நிலத்தின் அருகே தனக்கு சொந்தமான வீட்டில் வசித்து வரும் இவர்கள் இன்று காலை வீட்டின் முன்பு ராமசாமி மற்றும் பொன்னம்மா ஆகிய இருவரும் மர்மமான முறையில் தலையில் பலத்த வெட்டு காயங்களுடன் உயிரிழந்து கிடந்த சம்பவம் தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் கரியாலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வழியாக வந்தவர்கள் இருவரும் ரத்த வெள்ளத்தில் இருந்த நிலையில் அவர்களை மீட்பதற்காக முயன்ற போது அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்ட நிலையில் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்கக்கூடிய கரியாலூர் காவல்துறையினர் வீட்டில் தனியாக இருந்த இந்த வயதான தம்பதியினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக நகை பணத்திற்காக இந்த வயதான தம்பதியினர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வேறு எதுவும் காரணம் இருக்கிறது என்பது குறித்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக இருவரின் உடலை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கும் பணிகளை தற்போது போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய இந்த கல்வராயன் மலை பகுதியில், அதாவது மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த காட்டு மலை பகுதியில் வயதான தம்பதிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்ந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தாலும் இந்த கொலை சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வருகிறார். மேலும் மோப்பநாய்கள் உதவியுடன் தற்போது இந்த விசாரணையானது முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த இரட்டை கொலைக்கான சம்பவம் என்ன என்பது குறித்த விசாரணை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக்.